எதிர்பார்க்காத சுச்சுவேஷன்ஸ்ல எதிர்பார்க்காத டைம்ல நிறைய பிரச்சனைங்க வருது இல்ல, சோ அதுக்கு என்ன காரணமா இருக்கும் சார்? என்ன கருப்பு இருக்கா, காத்து இருக்குதா, சேவன் இருக்குதா, குட்டி பிசாத்தி இருக்குதா, காட்டர் இருக்குதானே, இது ஒரு செகண்ட்ல கண்டுபிடிக்க முடியும். என்ன வந்து செய்வினையிலேருந்து நான் பாதுகாத்துக்கிறதுக்கு வீட்டில் நான் இந்தந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நான் வீட்டில் என்ன செய்வினையிலேருந்து பாதுகாக்கலாம்? அந்த கல்லுப்பு இந்த கருப்பு துணியில் கட்டணும். கட்டிக்கிட்டு உங்கள் குலசாமின்னு வேண்டிக்கணும். குலசாமின்னு வேண்டிக்கிட்டு எங்கள் உடம்புக்குள்ள கருப்பு இருந்தாலும், காற்று இருந்தாலும், பில்லுசூன் இருந்தாலும், சேவன் இருந்தாலும், ஏது இருந்தாலும் உங்கள் குலசாமி கிட்ட வேண்டிக்கிட்டு அது அந்த நைட்டு பூரா வைக்கணும். ஓஎஸ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் அபிநயா. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில என்ன விஷயத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வீட்டில் நடக்கிற பிரச்சனைகள், அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்றத தான் வந்து பார்க்க போறோம். அதுக்காக நம்ம நிகழ்ச்சியில யார் இணைந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐயப்பராஜு அவர்கள் தான். வணக்கம் சார். ஓம் நம சிவாய தீர்காயுஷ்மான் பவா. ஓம் சுக்லாம் வரதம் விஷ்ணும் சசிவரணம் சதுர்புஜம் பிரசன்னவதனந்தாய சர்வவிக்னோபசாந்தயே அகஜானன பத்மார்க்கம் கஜானன மஹர்ஷம் அநேகதந்தம் பக்தாநாபம் அநேகதந்தம் உபாஸ்மே ஜெய போல கணேஷ महाराज की जय. गुरु ब्रह्म गुरु विष्णु गुरुदेव महेश्वर गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरुदेव नमो नमः. श्री राजराजेश्वरी त्रिपुर सुंदर परामक मुकामक शामुनेश्वरी देव लोकमाता लोकर्ण परमेश्वरी विश्वराजसित पराशक्ति कंची कामाक्षी मधुर मीनाक्षी काशी विशालाक्षी सर्वेश्वर सर्वमंगलदाने सर्वकार प्रसन्नः प्रसन्नः प्रसन्नः. சொல்லுங்க அம்மா. சார், இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் என்ன அப்படின்னா, வீட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், அதுக்கு இருக்க காரணங்கள் என்ன அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஸோ இப்போ வீட்டில் திடீர்னு வந்து நிறைய விஷயங்கள் நல்லா போயிட்டு இருந்திருக்கும். ஒரு அம்மா பொண்ணுக்கு இருக்க உறவா இருக்கட்டும், அப்பா பையனுக்கா இருக்க உறவா இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கும். ஓகேடா, வீடு இப்பதான் நல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்ப வீட்டில் வந்து ஒரு அணுகுண்டு விழுந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். இப்போ வந்து காசு பிரச்சனையா இருக்கட்டும் சரி, இல்லை கடன் பிரச்சனையா இருக்கட்டும் சரி, இந்த மாதிரி வீட்டில் வந்து எதிர்பார்க்காத சுச்சுவேஷன்ஸ்ல எதிர்பார்க்காத டைம்ல நிறைய பிரச்சனைங்க வருது இல்ல, சோ அதுக்கு என்ன காரணமா இருக்கும் சார்? அம்மா, கேள்வி வந்து கேட்டிருக்கிறீங்க. அது நான் வந்து பல வருஷமாவே இந்த கேள்வி வந்து எங்க கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி நீங்க கூட கேட்டிருக்கிறீங்க. புரியுதம்மா? புரியுது. இப்போ உன்னோட கேள்வி வந்து அது சாதாரண கேள்வி இல்லை. எதுக்கண்ணம்மா, இந்த கேள்வியில் நிறையா பிரச்சனைகள் இருக்கு. ஒரு ஃபேமிலி வச்சுக்கோங்க. ஒரு ஃபேமிலியில் அந்த வீடில் வந்து பைசா வந்து சந்தோஷம் வரும், பைசா வரும், திருப்தி வரும், மனசாந்தி வரும். அவங்களுக்கு வேலை இல்லாத ரொம்ப வருஷமாகி கஷ்டப்பட்டு வேலை வந்துட்டு, கல்யாணம் ஆகாம பல வருஷமா கஷ்டப்பட்டு கல்யாணம் ஆகி, குழந்தை இல்லாத பல வருஷமா கஷ்டப்பட்டுட்டு குழந்தை ஆகி, இந்த மாதிரி நிறைய கைக்கு வந்துருச்சு. இப்போ நாங்க சந்தோஷமா இருக்கிறோம் அந்த ஐடியா வந்த அன்னைக்குல இருந்தே அவங்க வீட்டில் ஒன்று இப்படி மேலே இருக்கிறது எல்லாமே அப்படியே தானே அப்படியே கீழே அப்படியே போயிடும். ஓகே. என்னன்னம்மா, எனக்கு எப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச முறையில் நான் சொல்கிறேன். దరిద్రానామం సముద్రా తీరం మరిబుచ్చే మరింత యోగం. ஒன்றும் புரியல. அது நம்ம தாத்தாவுக்கு கொடுத்த உச்சரவு. அது யாருக்குமே புரியாது. அது எனக்கு மட்டும்தான் புரியும். அப்படி என்னன்னா, ஒரு நல்ல சந்தோஷமான ஃபேமிலியில் ஒரு ஒரு அது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பாம்பு வச்சு என்ன ஆகிடும், வீட்டுக்குள்ள ஒரு டப்பாசு வச்சா, தீபாவளி அன்னைக்கு டப்பாசு வச்சு என்ன 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 ஆகிடும், பிளாஸ்ட் ஆகிடும். ஆமாம். அதே மாதிரி அண்ணன் தம்பிக்கு, அக்கா தங்காச்சிக்கு, பசங்களுக்கு அப்பாக்கு, தொழில் ரீதியா பண ரீதியா எல்லாமே பிரச்சனை ஆட்டோமேட்டிக்காக தானா வரும். ஓகே, புரியுதம்மா? இதெல்லாம் எதனால வருதுன்னா, அவங்க போற பாது நல்லா தான் இருக்கும், அவங்க பண்றது வேலை பர்ஃபெக்டா தான் இருக்கும், அண்ணன் தம்பி பல வருஷமா நல்லா தான் இருப்பாங்க. ஆனாலும் அவங்களுக்கு தெரியாது ஏதோ ஒன்று பிரச்சனை வந்து அவங்க பின்னாடி ஒரு பெய் மாதிரியோ, ஒரு குட்டி சைத்தான மாதிரியோ, இல்லை ஒரு சேவனை மாதிரியோ யாரோ ஒரு ஆள் மூலமா ஸ்டார்ட் ஆகி நல்லா இருக்கிறத ஃபேமிலி எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடும். ஓகே, புரியுதம்மா? அதுக்கப்புறமா நல்லா இருக்கிறத ஃபேமிலி எல்லாம்
இந்த பிரச்சனைனால தான் குலாப்ஸ் ஆகும். அதுதான் கண் திஷ்டி. புரியுதம்மா? கண் திஷ்டிக்கு என்னென்ன நடக்கும் தெரியுமா? கண் திருஷ்டினால நிறைய நடக்கும்னு கேள்விப்பட்டிருக்கோம். கண் திருஷ்டி అనేది இருக்கும். அந்த கண்ணு திருஷ்டி நல்லா இருக்கிறது ஃபேமிலி மேல பட்டுருச்சுன்னா சந்தோஷமும் போயிடும். புரியுதம்மா? புரியுது. புருஷன பொண்டாடிக்கு பிரச்சனை நடக்கும். புரியுதா? இருக்கிறது தொழில் போயிடும். பிரச்சனை ப்ராப்ளம் வரும். உடம்பு கூட நல்லா இருக்கிறது உடம்பு கூட போயிடும். ஓகே. இந்த கண்ணு திருஷ்டி மட்டுமே இல்லை, வீட்டு மேல கூட சேவினை செய்வாங்க. அண்ணன் தம்பி நல்லா இருக்கிறாங்க, பசங்க நல்லா இருக்கிறாங்க, அவங்களுக்கு வேலை வந்துருச்சு, வெளிநாடு போறாங்க, காரும் வாங்கிட்டாங்க, சொத்து வச்சிருக்கிறாங்கன்னு, புரியுதம்மா? சேவின பிரயோகம் யாரோ செய்ய மாட்டாங்க, நம்ம பக்கத்துல தான் அண்ணனோ தம்பி மேல செய்வாங்க. ஓகே. அண்ணா தம்பி மேல செய்யலாம், தம்பி அண்ணா மேல செய்யலாம், இல்ல தங்காச்சி அக்கா மேல செய்யலாம், யாரோ வந்து செய்ய மாட்டாங்க. ஓகே. இப்போ இருக்கிறத சொசைட்டி வந்து ரொம்ப பேடாக இருக்கு. நானே நிறையாவே பார்த்துருக்கேன். இங்கே கிட்ட வர பிரச்சனைகள் அதுதானேம்மா. இங்கே கிட்ட நிறையா பிரச்சனை அதுதான் வருது. சுவாமி நம்ம தம்பி இந்த மாதிரி பண்ணிட்டா, அவங்களும் வந்து எல்லாமே எல்லா இடத்துக்கு போய் எல்லாம் கேட்டுட்டு எதுவுமே முடியாது. நம்ம கருமாரி அம்மா திருவேற்காடு நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து அவங்க வாயால் அவங்க நிறையா பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நம்ம அண்ணா செஞ்சுட்டாங்க, நம்ம அக்கா செஞ்சிருக்கு, நம்ம மச்சா செஞ்சிருக்கிறா, இந்த மாதிரிலாம் வந்து இதெல்லாம் 100க்கு 200% நடக்குதம்மா. 100க்கு 200% நடக்குது. இதனால தான் ப்ராப்ளம். இது வந்து நம்ம விதிலோ சேவனை செஞ்சாலும் தாந்திரிகம் பண்ணாலும் நம்ம வீதியில் நல்லது நடக்குமని இருந்தா சேவனை செஞ்சாலும் கூட கிட்டது நடக்காது. జ్ఞాపకం வச்சுக்கோங்க. ఓకే. நம்ம போன ஜன்மத்துல செஞ்ச கர்మ అనేది இந்த ஜன்மத்துல அனுபவிக்கணும்னா யார் ஏது செஞ்சாலும் கொலாப்ஸ். ஆனா இப்ப பார்த்தோம்னா நிறைய பேர் சொல்றாங்க, இப்படி வந்து செய்வினை செஞ்சா நீங்க ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும், இதை வந்து என்னால 100% வரைக்கும் பண்ணி தர முடியும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. நீங்களுமே வந்து உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாத்தையுமே நான் வந்து பண்ணி தரேன் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப நான் வந்து இப்ப நல்லது பண்ணியிருக்கேன் என்னோட முன் ஜென்மத்திலயோ இல்ல எனக்கு நான் என்னோட முன்னாடி வாழ்க்கையில நல்லது பண்ணியிருக்கேன் அப்படின்றப்ப நீங்க செய்வினை செய்யறது எனக்கு பலிக்காது இல்ல, அப்புறம் எப்படி சொல்றீங்க நீங்க உங்ககிட்ட வந்தா வந்து நான் நினைக்கிறதெல்லாம் நடக்கும்ட்டு? அம்மா நீங்க சொன்ன கேள்வி அது விட்டுடு. ஓகே. நான் என்ன சொல்றேன்னா, உங்க மேல செஞ்சுட்டா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிடும். என்ன தெரிஞ்சிடும்? உங்க மேல சேவனை இருக்கா இல்லையா అనేది ஒரு செகண்ட்ல தெரிஞ்சிடும். ஓகே. அதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? அது நம்ம கிட்ட வந்து மாந்திரிக சக்தி, தாந்திரிக சக்தி, தெய்வ சக்தி எல்லாமே இருக்கு. அந்த சக்தி இல்லைன்னா நான் இந்த இடத்துக்கெல்லாம் வரமாட்டேன் தாயே. நம்ம பாரம்பரியமா இது வந்து குல தொழில்ற மாதிரி இந்த தொழில் நான் உட்கார்ந்துட்டு எத்தனோ பேருக்கெல்லாம் வந்து சாப்பாட்டு இல்லாத சாப்பாட்டு, வசதி இல்லாத வசதி எல்லாமே நான் வந்து எதுக்கு நான் இதுக்கு சம்பாதிக்கிறதுக்காக நான் வரல. ஹெல்ப் நேச்சர். ஓகே. ஒரு ஹெல்ப் பண்ணணும். அவங்க நல்லா இருந்துட்டா அவங்க வந்து சுவாமி உங்களுக்கு என்ன வேணும் சுவாமி, சாப்பாட்டு வேணுமா, இல்லை கோயிலுக்கு ஹெல்ப் பண்ணணுமா, இல்லை உங்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணணும் சுவாமி, அவங்களே கொடுப்பாங்க. நான் யாருன்னு தொந்தரவு கொடுக்க மாட்டேன். புரியுதம்மா? ஆனா உங்க மேல ஏது இருந்தாலும் எங்க கண்ணு பார்த்தியா, என் கண்ணு வந்து கட்டு அஷ்டகிரக நிபந்தனம் கட்டுல வந்து அமாவாசை பௌர்ணமி பிரம்ம முகூர்த்தம் வந்து பல வருடங்களாவே நான் இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு தாத்தா காலத்துல இருந்து நான் வந்து கத்துக்கிட்டு இந்த ஸ்தானத்துக்கு நான் வந்திருக்கேன். அதனால உன் மேல என்ன கருப்பு இருக்கா, காத்து இருக்குதா, சேவன் இருக்குதா, குட்டி பிசாத்தி இருக்குதா, காட்டர் இருக்குதானே ஒரு செகண்ட்ல கண்டுபிடிக்க முடியும், ஒரு நிமிஷத்துக்குள்ள எடுக்க முடியும். அந்த சக்தி என் தாத்தா வந்து கஷ்டப்பட்டு அந்த பிரம்ம முகூர்த்தத்துல வந்து கட்டல்ல போடுவாங்க. அந்த கட்டல்ல வந்து கத்திக்கணும். இந்த பில்லி சூன்யத்துக்கு வந்து எந்த கட்டு போட்ட வடியும்.
இப்போ வந்து சார் நீங்க சொல்றீங்க, இப்ப செய்வினை வந்து எனக்கு இருக்கு அப்படின்னா, அதை என்ன பார்த்தே உங்களால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற ஆமா. மாதிரி. அப்ப வந்து இப்ப எப்படி சொல்றதுன்னா, இப்ப நான் என்ன வந்து செய்வினையிலேருந்து நான் பாதுகாத்துக்கிறதுக்கு, ம். வீட்ல நான் இந்தந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னா, என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நான் வீட்டுல என்ன செய்வினையிலேருந்து பாதுகாக்கலாம்? இது உன்னோட கேள்வியா இல்ல இந்த வீடியோ பார்க்கற போற மத்தவங்க எல்லார் கேள்விக்கு நீ ஒருத்தர் கேட்க போறியா? எல்லாரோட பிரதிநிதியும் தான் நானு. ஸோ அவங்க மனசுல இருக்கறத நான் கேள்வியா கேட்கிறேன். இப்போ இந்த கொஸ்டின் வந்து இதுக்கு ஆன்சர் வந்து நான் உங்களுக்கு மட்டுமே இல்ல இந்த வீடியோ பார்க்க போற எல்லாருக்கும் நான் கொடுக்க போறேன். கவனமா கேளுங்க. ம். புரியுதாம்மா? நீங்க கேட்டதுக்கு வந்து பில்லு சூனியம், ம். புரியுதா? ம். பில்லு சூனியம், சேவினை ஏது இருந்தாலும் சரி, ம். ஒரே பரிகாரம் நான் சொல்லுவேன். ம். பிரம்ம முహూర్తంలో எந்திரிக்கணும். ம். అమావాస్య టైం ம். అమావాస్య టైంలో బ్రహ్మ ముహూర్తం అన్న టైమింగ్ உங்களுக்கு தெரியுமா? 4:30 மணி. நான் சொல்லட்டுமா? 3:30 to 4. ஓகே. 3:30 to 4 ஏந்திரிச்சிட்டு ம். கருப்பு துணி, ம். சனி வீங்கனமான என்ன துணி போடுவாங்க? கருப்பு கலர் தான். கருப்பு கலர் துணி போட்டுக்கிட்டு ம். வீட்டில் குலசாமிக்கு வந்து ம். உங்க குலசாமி பேர் என்ன? ம். நாகம்மா. உங்க குலசாமிக்கு உங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ என்ன பண்ணணுமோ வீட்டில் வந்து ஒரு ஐட்டம் நைவேத்தியம் சொல்லுவாங்க. ம். நைவேத்தியம் போட்டுட்டு ம். இந்த தேங்காய் ம். என்னதம்மா? தேங்காய். தேங்காய் 3 தேங்காய், ம். 3 வெத்தல், 3 பாக்கு, ம். அப்புறம் வந்து நம்ம வெண்ணெய் சொல்லுவாங்க. ம். வெண்ணெயில் வந்து ஏது சிரேஷ்டமான வெண்ணெய் ம். உங்களுக்கு பிடிச்சது ஏதோ ஒன்று ஒரு எண்ணெய் எடுத்துகிட்டு வந்துட்டு அதே வந்து அந்த அமாவாசை அன்னைக்கு வரைக்கும் புரியுமாம்மா? புரியுதா? புரியுது. அந்த அமாவாசைக்கு நம்ம எந்த டைமில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோமோ பூஜை, ம். அது வந்து அப்படியே கருப்பு துணி யூஸ் பண்ணிக்கணும். ம். வீட்டில் வந்து ஒரு கருப்பு துணி அப்படி ஒரு கருப்பு துணி எடுத்துகிட்டு வரணும். ம். தேங்காய், வெத்தலை பாக்கு, மஞ்சள், குங்குமம், அப்புறம் வந்து இந்த சால்ட்டு உப்பு மாதிரி இல்லாமல் ஒரு லாவா இருக்குமே உப்பு, கல்லுப்பு. ஆமாம் கல்லுப்பு, ம். ஆமாம் அந்த கல்லுப்பு இந்த கருப்பு துணியில் கட்டணும். ம். கட்டிக்கிட்டு உங்கள் குலசாமின்னு வேண்டிக்கணும். ம். குலசாமின்னு வேண்டிக்கிட்டு எங்கள் உடம்புக்குள்ள கருப்பு இருந்தாலும் காற்று இருந்தாலும் பில்லுசூன் இருந்தாலும் சேவன் இருந்தாலும் ஏது இருந்தாலும் உங்கள் குலசாமி கிட்ட வேண்டிக்கிட்டு ம். அது அந்த நைட்டும் பூரா வைக்கணும். ம். அந்த நைட்டும் ம். பூரா வைக்கணும். அந்த விளக்கு வந்து 6:30 மணி வரைக்கும் அது அப்படியே துருசா ம். ஆறக்கூடாமல் பார்த்துக்கணும். ஓகே. என்னது? அமராம பார்த்துக்கணும். அமராமல் பார்த்துக்கணும். ம். இப்படி வந்து ஒரு 3 பௌர்ணமி, ம். 3 அமாவாசை கூட செய்யலாம். ஓகே. புரியுதாம்மா? 100க்கு 200% வந்து உன்னோட பிரச்சனை வந்து நிவர்த்தி ஆகிடும். ம். திரும்பி யாரனை பண்ணிட்டாலும் கூட ம். லைஃப் லாங் உங்களுக்கு வரவே வராது. ஓகே. புரியுதாம்மா? புரியுது. இது வந்து உங்களுக்கு மட்டுமே இல்லை, இந்த வீடியோ பார்க்குறது எல்லாருக்கும் சொல்கிறேன். இது சும்மா சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. இந்த சின்ன விஷயத்துக்குள்ள வந்து நிறைய மர்மங்கள் இருக்கு. ஓகே. என்ன இருக்கு? மர்மங்கள் நிறைய இருக்கு. நிறையாவே இருக்கு. ஓகே. ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா நல்லது நடக்கும். வீட்டில் செல்வம் வரும், ம். மனசாந்தி இருக்கும், உடம்புல சுறுசுறுப்பு வரும், வேலைங்களை வந்து கையில் வந்து ப்ரமோஷனங்கள், ம். சக்சஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக தானே வரும். ஓகே. புரியுதாம்மா? ஆனால் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து கருப்பு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நான் சொன்ன மாதிரி குலசாமிக்கு என்ன வேணுமோ அது கொடுத்துக்கிட்டு நல்லா வேண்டிக்கிட்டு கண்டிப்பாக உட்கார்ந்துட்டு ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் இது மந்திரம் உச்சரிக்கிறது தேவையில்லை, ம். பெருசெல்லாம் செலவு பண்ணுறது தேவையில்லை. இப்போ நான் பண்ணுறதுல எதனா செலவு அந்த மாதிரி இருக்கா? இல்ல. என்ன செலவு வரும்? ஒன்றும் இல்லை. 3 தேங்காய், வெத்தலை பாக்கு, ம். அப்புறமா ஒரு கருப்பு துணி, ம். அப்புறமா ஒரு வெண்ணெய், ம். இதுதானே. ஆமா. ஒரு 100 ரூபாய் வருமா? வராது. 100 ரூபாய் கூட வராது. சார் இப்போ பார்த்தோம் அப்படின்னா இப்போ நீங்க சொல்றது வந்து இப்போ என்ன செய்வினை தாக்காம இருக்கிறதுக்கு என்ன பலன், அப்படி என்ன பண்ணணும் அப்படின்றத சொன்னீங்க. இப்போ எனக்கு ஆல்ரெடி வந்து செய்வினை இருக்கு, இதனால நான் நிறைய பாதிக்கப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்றப்ப இப்போ நீங்க வந்து உங்ககிட்ட நான் வரேன் அப்படின்னா நீங்க என்ன மாதிரியான வழிமுறைகள் வந்து எனக்காக பண்ணுவீங்க? அந்த செய்முறையிலேருந்து எனக்கு காப்பாத்துறதுக்கு நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்க சாமி? ஆமா, இது ஏற்கனவே நான் நிறையா பேருக்கெல்லாம்
பண்ணி கொடுத்தாச்சு கேள்விதான் நீங்க கேக்குறீங்க. ம் இது சும்மா ஒண்ணும் இல்லம்மா. இப்போ உங்க உடம்புல ஏதோ சைத்தான் இருக்கோ இல்ல சேவன் இருக்கோ ஏதோ ஒன்று மாந்திரிக பிரயோகம் இருக்கு. ம் நீங்க இங்க கிட்ட வந்திருக்கிறீங்க. ம் வரும்போது நான் உங்களோட மூஞ்சி பார்ப்பேன், ம் உங்களோட கைரேகை பார்ப்பேன், ம் எல்லாம் ரீட் பண்ணுவேன். ம் புரியுதம்மா? ம் கைரேகைలో தெரிஞ்சிடும். லேடிஸ்க்கு வந்து லெஃப்ட். ம் லெஃப்ட்னா தமிழ் என்ன சொல்வீங்க? இடது கை. இடது கை. ம் மூஞ்சி பார்த்துட்டு ம் உங்களுக்கு சேவனை ம் யாரு செஞ்சு வச்சிருக்கிறாங்க? ம் சொந்தக்காரங்களை செஞ்சு வச்சிருக்கிறாங்களா ம் இல்லை வந்து நம்ம கேஸ்ட் ஆள் செஞ்சுட்டாங்களா அதர் கேஸ்ட் ஆள் செஞ்சுட்டாங்களா எப்போ செஞ்சுட்டாங்க ம் எந்த டைம்ல செஞ்சுட்டாங்க ம் இதெல்லாம் முதல்ல டீட்டெயில்ஸாக பார்க்கணும். ம் ம் சும்மா எடுக்கிறது கிடையாது. ஓகே. வந்துட்டா உங்க எடுத்துட்டு புரியுதம்மா சரி போச்சு நான் போன்னு சொல்ல மாட்டேன். ம் டீட்டெயில்ஸாக செக் பண்ணி ஒரு ஒரு ஐட்டம் வந்து ஒரு டைம் வந்து ஒரு வந்து பர்ஃபெக்டாக பார்க்கணும். ம் கிளியராக பார்த்து வச்சுட்டு ம் இதுக்கு வீட்டில் இப்போ செஞ்சிட்டாங்கன்னா ம் அதுக்கு நான் செய்வேன். ம் வெளியில் ஆள் செஞ்சிட்டாங்கன்னா அதுக்கு நான் செய்வேன். ம் இதுக்கெல்லாம் என்னன்னா అమావాస్య ம் நேரத்தில் ம் பௌர்ணமி நேரத்தில் மற்ற டைம்லலாம் எல்லா நாளும் செய்யலாம். ஆனால் ப்ராப்ளம் பெருசாக இருந்துட்டா ம் கண்டிப்பாக அமாவாசை காரணம். ஓகே. அமாவாசை வந்து கெட்ட சக்திக்கு அதிகம் ஜாஸ்தி இருக்கும். ம் ம் அதுக்கு ஆப்போசிட் என்னன்னாலும் பௌர்ணமி. ம் பௌர்ணமிக்கு என்ன எது தெரியுமா? தெய்வசக்தி உண்டாகும். ம் கெட்ட சக்தி புரியுதம்மா? ம் கெட்ட சக்தி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறையா தாந்திரிகவாதிகள் எல்லாம் வந்து அமாவாசை டைமில் வந்து அதிகமாக பண்ணுவாங்க. ம் அந்த அமாவாசை டைமில் அதிகமாக வந்து 6:30 மணி மேலே நைட்டு வெளியில் சுற்றக்கூடாது. ம் அந்த டைமில் வந்து பில்லி காற்று கருப்பு எல்லாம் வந்து அந்த அமாவாசை டைமில் வந்து 6:30 மேலே அதிகமாக சுற்றும். ம் ம் புரியுதம்மா? ஆனால் உங்களுக்கு என்ன இருக்கோ நான் கண்டை பிடிச்சிட்டு ம். கண்டிப்பாக அமாவாசைக்கு ஆப்போசிட்னால பௌர்ணமி ம் முதல்ல வந்து அமாவாசை நாள் உட்கார்ந்துட்டு ம். அந்த சக்திக்கு தீய சக்திக்கு சக்தி எவ்வளோ வரைக்கும் இருக்கு ம் அது ஒரு வாட்டி நான் யோசனை பண்ணுவேன். ம். இது சிம்பிளாக இருக்க சக்தி இதனால் வந்து எல்லா நாளில் வந்து நம்ம இது கம்ப்ளீட்டாக குணப்படுத்த முடியுமா நான் செக் பண்ணுவேன். ம் புரியுதம்மா? இல்லை சக்தி அதிகமாகிடுச்சேன்னா அதுக்கு தெய்வ சக்தி நாள் எப்போ பௌர்ணமி. ம் பௌர்ணமி நாள் வந்துட்டா அப்போ நான் உட்கார்ந்துட்டு இது அஷ்டகிரக நிபந்தனம் பண்ணுவேன். ஓகே. அஷ்டகிரக நிபந்தனம்னா அது சாதாரணது கிடையாது. அது ஒரு வாட் பண்ணிட்டா போதும். ம் லைஃப் லாங் உயிர் இருக்கிறத வரைக்கும் ம் அது உங்களுக்கு காப்பாற்றும். ஓகே. ஸ்ரீ சக்கரம் கேட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். ஸ்ரீ சக்கரம் மாதிரி வந்து சம்பூர்ணமா ம் வாழ்க்கை பூரா இருக்கிறது வரைக்கும் ஒரு வாட்டி நான் கட்டு போட்டால் அஷ்டகிரக நிபந்தனை கட்டு போட்டால் ம் லைஃப் லாங் இருக்கும். மறுபடி யார் உங்களுக்கு ஏது தொந்தரவு கொடுத்தாலும் கூட உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே. இது 100க்கு 100% இல்லை, 100க்கு 1000% நான் சொல்கிறேன். ஓகே. இந்த மாதிரி நான் நிறைய பேருக்கு கொடுத்துருக்கேன். நிறைய பேர் குழந்தைகளோட புரியுதம்மா புருஷன் பொண்டாட்டியோட செலவோட திருப்தியாக நிறைய பேர் இருக்கிறாங்க. எனக்கு தினமெல்லாம் ஃபோன் பண்ணுறாங்க. சுவாமி நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? ஆந்திராவில் இருக்கிறீங்களா? தெலங்கானாவில் இருக்கீங்களா? இல்லை சென்னை போயிருக்கீங்களா? கேரளா போயிருக்கிறீங்களா? உங்களை பார்க்கணும் சீக்கிரமாக வாங்கினேன். எல்லாம் நிறையா வாட்டையெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 1000 ஃபோன் வரும் எனக்கு. ம் ம் புரியுதம்மா? எதுக்குன்னா நான் கொடுத்த ஒரு அன்பு ம் ஒரு பாசம். ஒரு ஆள் கஷ்டத்தில் இருக்கும்போது நம்ம போய் உதவி பண்ணிட்டு வந்துட்டா அவங்க சாகிறத வரைக்கும் மறக்கவே மாட்டாங்க. ம் ம் அந்த மாதிரி போல நம்ம சக்தி வச்சு நான் எத்தனை பேரெல்லாம் காப்பாத்திருக்கேம்மா. அதனால எல்லா பேரும் சந்தோஷமா இருக்கிறாங்க. அதனால மறுபடியும் நம்ம இடத்துக்கு எல்லாம் வராங்கம்மா. ஓகே. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து வீட்டில் ஒரு பிரச்சனை எதுக்காக ஆரம்பிக்குது, அதோட பின்னணியில் என்ன விஷயம் இருக்குது, அதுலேருந்து எப்படி தற்காத்துக்கிறது, அதில் பாதிக்கப்பட்டிருந்தா எப்படி அதுலேருந்து வெளியே வர்றதுன்ற வரைக்கும் நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப தெளிவாகவே சொன்னீங்க. ஸோ ரொம்ப நன்றி சாமி. ஹர மகாதேவ், ஜெய் ஸ்ரீராம், ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் சக்தி கருமாரியம்மா ஆசீர்வாதம், ஓம் ஜெயம். சந்தோஷம். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழிருக்கும் தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.